ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எபிரேயர் 2வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரையிலும் நாம் தியானிக்கலாம். இந்த பகுதியிலே 1வது அதிகாரத்தில் உள்ள அந்த பொருளுக்கு இங்கே இதை எழுதின நிருப ஆக்கியோன் திரும்புகிறதை நாம் பார்க்க முடிகிறது. கிறிஸ்து தூதர்களை பார்க்கிலும் பெரியவர் என்று சொல்லி வசனம் 5, 7 மற்றும் 9 குறிப்பிடுகிறார். சத்தியத்தை குறித்த முழுமையான அறிவில்லாத சிலர் இதை எதிர்க்கலாம் என இந்த நிருபத்தை ஆக்கியோர் அறிந்திருந்தார். கிறிஸ்து தூதர்களை விட பெரியவராக இருந்தால் அவர் தூதர்களை விட எப்படி சிறியவராக முடியும்? தேவ தூதர்களை விட பெரியவராக இருப்பவர் சோதனைகளை, பாடுகளை மற்றும் மரணத்தை எவ்வாறு அனுபவித்திருக்க முடியும்? கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணமானது அநேக யூதர்களுக்கு அது இடரலாயிருந்தது. ஆகவே தான் அவர் மனிதராய் அவதரித்த தெய்வம் என்ற உண்மையை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியலை. அவருக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த வசனங்களில் 2 முக்கிய குறிப்புகளை முன்வைத்து எந்த ஒரு சாத்தியமான ஒரு ஆட்சேபனைக்கும் பதிலளிக்கும்படியாக இந்த நிருப ஆக்கியோன் எழுதுகிறார். குறுகிய காலத்திற்கு மட்டுமே கிறிஸ்து தூதர்களை காட்டிலும் சிறியவராக்கப்பட்டிருந்தார். கிறிஸ்து தூதர்களை பார்க்கிலும் சிறியவரான ஒரு மனிதராக மாற்றப்பட்டு அதன் மூலம் அவர் மனிதர்களுடைய இரட்சகராக முடியும் என்பது மிகவும் பொருத்தமானதாகவும் அவசியமானதாகவும் இருக்கிறது என்பதை காட்டும்படியாகத்தான் இந்த நிருப ஆக்கியோன் எழுதுகிறார். வசனம் 10, 14, 17 சொல்லுகிறார். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாய் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே மனிதர்களுடைய இரட்சிப்புக்காகவே அவர் பாடுகளை, வேதனைகளை, சோதனைகளை, மரணத்தை அவர் அனுபவிக்கும்படியான ஒரு காரியத்தை கொஞ்ச காலம் மாத்திரம் தேவதூதர்களுக்கும் அவர் சிறியவராக்கப்பட்டு அவர் அந்த காரியங்களை செய்து முடித்தார் என்கிற கருத்துக்களை இந்த நிருப ஆக்கியோன் எழுதுகிறார். அதனைத் தொடர்ந்து இனிவரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர்கள் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இனி வருகிற உலகம், அதாவது இனி வருகிற உலகத்தை ஆளப்போகிறவர்களாக தூதர்களை அல்ல மனிதர்களையே தேவன் ஏற்படுத்த போகிறார் என்பதை குறித்து தான் இங்கே சங்கீதம் 8, 4-6 வரையிலும் சொல்லப்பட்ட அந்த கருத்துக்களை மேற்கோள் காட்டி இங்கே எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது இனிமேல் வருகிற உலகத்தை ஆண்டவர் ஆளப்போகிறார். உலகத்தில் உள்ள, அதாவது வரப்போகிற உலகத்தில் மனிதர்களுடைய அதிகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே மனிதர்களுக்கு கிடைக்க போகிறது. அவர் மனு குலத்தினுடைய பிந்தின ஆதாமாக, பிரதிநிதியாக, கடைசி ஆதாமாக, அதாவது அவர் இருக்கிறார். வரப்போகிற உலகத்தை ஆளப்போகும் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களின் தலைவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் மனிதர்களை தூதர்களை பார்க்கிலும் உயர்த்த விரும்பினபடினால்தான் அவர் தூதரை உருவாக்கியவராக இருந்தாலும் அவர் தூதர்களை பார்க்கிலும் சிறியவராக்கப்பட்டு அவர் மனிதனானார். மனித அவதாரத்தினுடைய நோக்கம் பாடுகளின் மூலமாக மரணத்தை அவர் அனுபவிப்பதற்காக தூதர்களை உண்டாக்கின இயேசுவே தூதர்களை பார்க்கிலும் சிறியவராக்கப்பட்டு மரணத்தை அவர் அனுபவித்தார். இந்த பாடு மரணங்களின் மூலமாக அவர் ஆளுகிற பிரதிநிதியாக, முதல் தலைவராக, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களின் தலைவராக அவர் இருக்கிறார். அவரோடு கூட நாம் பாடுகளை சகித்தோம் என்று சொன்னால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம் என்று தான் வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை அவர் ருசி பார்த்தார் என்று எழுதியிருக்கிறது. மரிப்பதற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். தேவனுடைய கிருபையினால இது மனுக்குலத்திற்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஈவாக இருக்கிறது. இயேசு தாமாகவே விரும்பி தம்மை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்ததினால் தேவன் அவரை மிகவும் உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு இங்கு உண்மையாகவே மரித்தல் என்பது இதனுடைய பொருளாக இருக்கிறது. வரப்போகிற உலகத்தை மனிதன் ஆள வேண்டும் என்பதே தேவனுடைய நோக்கம். இந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறதற்கு பெரிய தடையாக ஒன்று இருந்தது. எல்லா மனிதர்களின் பாவங்கள் தான் அந்த காரியத்திற்கு தடையாக இருந்தது. அந்த பாவத்திற்கு தண்டனையாக மனிதர்கள் மரணத்திற்கு ஏதுவான மக்களாக இருந்தார்கள்.
ஆகவே அநேகம் பிள்ளைகளை மகிமையில இந்த ஆளுகையில கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் தன்னுடைய இரட்சிப்பின் அதிபதியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் ஆயத்தம் பண்ணி அந்த மகிமையை ஜனங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக அவரை இந்த பாடுகளுக்குள்ளாக உட்படுத்தினார் என்று பார்க்கிறோம். தமக்காகவும் தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் மகிமைக்குள் கொண்டு வருகிறவர்களோடு ஆண்டவராகிய இயேசு தன்னை முழுவதுமாக அடையாளப்படுத்தி கொள்ளுகிறார். பரிசுத்தம் செய்கிறவரும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எப்படியெனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களாகிய அனைவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். அதாவது இயேசு கிறிஸ்து இங்கே பரிசுத்தம் செய்கிறவராக, நாம் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களாக இருக்கிறோம். இந்த மீட்பின் திட்டமானது தேவனாலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே பாவியாகிய மனிதன் இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணத்தினாலே பரிசுத்தமாகிறபடினாலே அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல், உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவிலே உம்மை துதித்து பாடுவேன் என்று நான் அவரிடத்தில் நம்பிக்கையாயிருப்பேன் என்றும், இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்றும் சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்திற்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் அனைவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆதலால் அவர் தேவதூதர்களுக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அவர் தேவதூதராக அவதாரம் எடுத்து வரல. தேவதூதரிலும் கொஞ்சம் சற்று சிறியவரான மனிதர்களுடைய அந்த அவதாரத்தை எடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தபடினால தேவதூதர்களுக்கு உதவியாக அல்ல, ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக, ஆபிரகாமின் ஒரு உண்மையான சந்ததி, ஆபிரகாமின் ஆவிக்குரிய சந்ததி, இவைகளுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக மாறியிருக்கிற ஒவ்வொரு ஆவிக்குரிய பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவர் கை கொடுத்தார். ஆகவே தான் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க, அதாவது தன்னுடைய அவதாரத்தை மனித அவதாரமாக எடுத்துக்கொண்டு அவர் விரும்பி வந்து இந்த காரியத்தை செய்தார் என்று எபிரேயர் சொல்கிறார். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவிர்த்தி செய்வதற்கு ஏதுவான தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையுள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் லேவியராகமம் புத்தகத்திலே ஆசாரியர்களுடைய பணி என்ன, பிரதான ஆசாரியர்களுடைய பணி என்ன என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கே அநேக ஆராய்ச்சியாளர்கள் இந்த பாவ நிவிர்த்தி என்கிற கிரேக்க பதமானது ஒப்புரவு அல்லது பிராயச்சித்தம் என்பதை பார்க்கிலும் ஒரு விலையேறப்பெற்ற அர்த்தத்தை தரக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அதாவது நிவிர்த்தி செய்கிறதற்காக, ஜனங்களின் பாவங்களை நிவிர்த்தி செய்கிறதற்காகத்தான் பிரதான ஆசாரியனாக இவர் வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வேதாகமத்தில் ஆசாரியன் என்பவர்கள் ஜனங்களுக்காக பலிகளை செலுத்துவது, தேவனுடைய கூடாரத்தில் அல்லது தேவனுடைய ஆலயத்தில் அவர்கள் வேலை செய்கிறது, அந்த வேலைகளை நடைமுறைப்படுத்தி அதை பார்த்து கொள்வது, இப்படிப்பட்ட காரியங்களை ஆசாரியர்கள் செய்வார்கள். தேவனுக்கு முன்பாக ஜனங்களின் பிரதிநிதியாக இருப்பது போன்ற காரியங்கள் தான் அவர்களுடைய வேலை. யாத்திராகமம் 28வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ஆனால் பிரதான ஆசாரியன் என்பவர் எல்லா ஆசாரியர்களை பார்க்கிலும் அவர் பெரியவராக இருப்பார். சில வேலைகளை அவர் ஒருவர் மட்டுமே தான் அங்கே செய்ய முடியும். அதை நாம் லேவியராகமம் 16வது அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். இப்பொழுது தேவன் பழைய ஏற்பாட்டு ஆசாரியத்துவத்தை முழுமையாக அவர் நீக்கிவிட்டார். இன்னைக்கு பரலோகத்தில் இருக்கிற இயேசுவே ஒரே பிரதான ஆசாரியனாக பூமியில் உள்ள அனைத்து விசுவாசிகள்
தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆசாரியர்களாக இருக்கிறார்கள் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 5ஆம் வசனம் மற்றும் 8ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். கிறிஸ்துவானவர் இரக்கமுள்ள மற்றும் உண்மை உள்ள ஒரு பிரதான ஆசாரியராக மனிதர்களிடத்தில் இரக்கமும் தன்னுடைய எல்லா பணிகளிலும் தேவனிடத்தில் உண்மை உள்ளவருமாக இருக்கிற ஒரே ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார் என்கிறதை இங்கே எபிரேய ஆக்கியோன் அடையாளப்படுத்துகிறார். எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரர்களுக்கு ஒப்பாக. இதனுடைய அர்த்தம் இயேசு பாவி என்பதோ அவர்களைப் போல பாவ சுபாவம் கொண்டிருந்தார் என்பதற்காகவோ இந்த வார்த்தைகளை அவர் எழுதலை. அவர் இறைவனாக இருந்த போதிலும் உண்மையான மனித சுபாவத்தை பெற்றுக்கொள்ளுகிறதற்காக சதையும் இரத்தமும் உடையவராக மாறி உண்மையான பாடுகளையும் சோதனைகளையும் உண்மையான மரணத்தையும் சந்திக்கும்படியாக அவர் இப்படியாக அவர் மாறினார் என்கிறதை பார்க்கிறோம். ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே இயேசு சோதனையின் கூர்மையான அம்புகள் எல்லாவற்றையும் அவர் சந்தித்து அவைகளுடைய வேதனைகளை முற்றிலுமாக உணர்ந்தவராக இருந்தார். அவர் சிலுவையை தவிர்த்து விடுகிறதற்கும் தவறு செய்கிறதற்கும் தன்னை பற்றி மட்டுமே சிந்திக்கும்படியாக சாத்தான் நிறைய பரிந்துரையை செய்து பார்த்தான். அவர் எல்லாவற்றையும் கடந்து வந்ததினால் சாத்தான் என்னென்ன வழிகளெல்லாம் சோதிப்பான் என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். மனிதனுடைய மனம் எப்படி இருக்கும், இருதயம் எப்படி இருக்கும், எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆகவே அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சாத்தான் எப்படிலாம் சோதிப்பானே அவருக்கு தெரியும். அதனால் அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு சாத்தானால் இன்றைக்கும் பாதிக்கப்படுகிற விசுவாசிகளுக்கு அவர் உதவி செய்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த அதிகாரத்தில் இங்கே எபிரேய ஆக்கியோன் முடிக்கிறதை பார்க்கிறோம். இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே. இனி வருகிற உலகத்தில் தூதர்கள் ஆளப்போகிறதில்லை. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு மீட்கப்பட்ட ஜனங்களைத்தான் ஆண்டவர் தலைவராக இருந்து அவரோடு கூட பாடுகளை சகித்தோம் என்று சொன்னால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். அந்த இனி வருகிற உலகத்தில் 1000 ஆண்டு ஆட்சி மாத்திரமல்ல, புதிய வானம் புதிய பூமி இவைகளிலும் நாம் ஆண்டவரோடு கூட நித்திய காலமாக நாம் வாழ முடியும். அதற்கென்று நம்மை யாரை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். அழைத்தவர்களை அவர் நீதிமான்களாக்கி இருக்கிறார். நீதிமான்களை ஆக்கினவர்களை அவர் மகிமைப்படுத்தியும் கொண்டிருக்கிறார். ஆகவே அவருடைய அழைப்பில் நாம் உறுதியாக இருந்து அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக பரிசுத்தர்களாக நடந்து கொண்டு ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கென்று சோதிக்கப்பட்டு பாடுபட்ட இயேசு சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறபடினாலே நாம் நிச்சயமாக சோதனைகளை சகித்து மேற்கொண்டு ஆண்டவருடைய அந்த நித்திய வாழ்விலே நாமும் பங்கு பெறுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.